ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகமதாபாத் மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நேரடி அந்நிய முதலீடு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தான்யா ஹேமந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்ற கூட்டத்திற்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். வளர்ச்சியின் வேகத்தை விரைவுபடுத்தவும் இது உதவியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளுக்கும் மேலாக தேசிய ஜனநாயக கூட்டணி நிலையான ஆட்சியை வழங்கி வருவதோடு மட்டுமன்றி அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியை உறுதி செய்துள்ளதாகவும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடன் தொடர்ந்து அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்றுவோம் என்றும் பிரதமர் கூறியிருக்கிறார். நாட்டின் பிரதமராக 4399 நாட்கள் தொடர்ச்சியாக பணியாற்றி சாதனை படைத்ததற்காக வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர்களுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகமதாபாத் மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 2169 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். ஆந்திர மாநிலம் அமராவதியில் மத்திய அரசு ஊழியர்களுக்கான குடியிருப்பு வளாகத்தை கட்டுவதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் கூறினார். 8000 பேர் தங்கும் அளவிற்கு 1299 கோடி ரூபாய் செலவில் இந்த குடியிருப்பு வளாகம் கட்டப்பட உள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். கடற்படைக்கு 449 கோடி ரூபாய் செலவில் அதிநவீன கருவிகளை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் பாதுகாப்பு அமைச்சகம் கையெழுத்திட்டுள்ளது. பெங்களூருவைச் சேர்ந்த தனியார் நிறுவனம் ஒன்றிடமிருந்து இந்த கருவிகள் கொள்முதல் செய்யப்பட உள்ளதாக பாதுகாப்புத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சுயசார்பு இந்தியா இயக்கத்திற்கு வலு சேர்க்கும் வகையிலும் உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்திற்கு ஆதரவு அளிக்கும் வகையிலும் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நிறைவேற்றிய சாதனைகள் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியதாகும் என மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் உறுதிப்பாடே இதற்கு காரணம் என குறிப்பிட்டார். அனைத்து துறைகளிலும் சாதனை படைக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாகவும் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்தார். கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக மிகப்பெரிய அளவில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தமாக தேசிய கல்விக் கொள்கை திகழ்கிறது என பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் கல்வி உச்சி மாநாட்டில் பங்கேற்று அவர் பேசினார். மத்திய அரசின் கடந்த 12 ஆண்டுகால சாதனைகளில் இந்த சீர்திருத்த நடவடிக்கை முக்கிய இடம்பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மாணவர்களின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு இந்த கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டதாகவும் அமைச்சர் கூறினார். மத்திய அரசின் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் மூலம் 16 கோடிக்கும் மேற்பட்ட ஊரக குடியிருப்புகள் பயனடைந்திருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக மத்திய நீர்வளத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 81% ஊரகப் பகுதிகளுக்கு பாதுகாப்பான குடிநீர் இந்த திட்டத்தின் கீழ் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டு இந்த திட்டம் தொடங்கப்பட்ட போது ஊரகப் பகுதிகளில் உள்ள 3,23,00,000 குடியிருப்புகள் மட்டுமே குழாய் மூலம் குடிநீர் வசதி பெற்றிருந்ததாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது 16 கோடி குடியிருப்புகள் இந்த வசதியை பெற்றிருப்பதாக அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது. ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கான உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் 3ஆம் கட்ட திட்டத்திற்காக 96 நிறுவனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதன் மூலம் 12,822 கோடி ரூபாய் முதலீடு உறுதி செய்யப்பட்டிருப்பதாக ஜவுளித்துறையின் செய்திக்குறிப்பு கூறுகிறது. இதில் 22 விண்ணப்பங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹோமியோபதி மருத்துவ முறை குறித்து தவறான செய்திகளை வெளியிடுவதை ஊடகங்கள் தவிர்க்க வேண்டும் என அதற்கான தேசிய ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது.
ஹோமியோபதி மருத்துவ முறை தொடர்பாக பல்வேறு தவறான தகவல்கள் பரப்பப்படுவதை அடுத்து தேசிய ஹோமியோபதி ஆணையம் இந்த வேண்டுகோளை விடுத்திருக்கிறது. 2020ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட சட்டத்தின்படி ஹோமியோபதி சட்டப்பூர்வமான மருத்துவ சிகிச்சை முறை என்றும் அந்த ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஹோமியோபதி மருந்துகள் அனைத்து மருந்து கட்டுப்பாடு வாரியத்தால் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அதில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். நேரடி அந்நிய முதலீடு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய தொழில் வளர்ச்சித்துறையின் இணைச் செயலர் திரு சுமித் ஜரகல், கடந்த 12 ஆண்டுகளில் நேரடி அந்நிய முதலீடு 169% வளர்ச்சி கண்டுள்ளதாக தெரிவித்தார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கம், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் போன்றவை இதற்கு உதவியதாக அவர் குறிப்பிட்டார். தொழில் புரிவதற்கான நடைமுறைகள் எளிதாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதிலும் இந்தியா முன்னணியில் இருப்பதாக திரு சுமித் ஜரங்கல் தெரிவித்தார். சிறு நிதி நிறுவனங்களுக்கான கடன் உத்தரவாத திட்டத்தை நீட்டிக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதன்படி இந்த திட்டம் ஆகஸ்ட் மாதம் இறுதி வரை அல்லது 20,000 கோடி ரூபாய் அளவிற்கு உத்தரவாத தொகை வழங்கும் வரை நீட்டிக்கப்படுவதாக நிதி அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதுவரை இந்த திட்டத்தின் கீழ் 770 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பீகாரில் சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டங்களின் பயனாளிகளுக்கு 1100 கோடி ரூபாயை அம்மாநில முதலமைச்சர் திரு சம்ராஜ் சௌத்ரி இன்று விடுவித்துள்ளார். இந்த தொகை 94 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக வரவு வைக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் திருமதி சுஷ்மிதா தேவ் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். புதுதில்லியில் மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனை சந்தித்து தமது ராஜினாமா கடிதத்தை அவர் சமர்ப்பித்தார். ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். மக்கள் குடியிருக்கும் பகுதிகளை குறிவைத்து பாகிஸ்தான் இந்த தாக்குதலை நடத்தியதாகவும் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் ஆப்கான் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஆப்கான் வான்வழி பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்து பாகிஸ்தான் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஆப்கானிஸ்தானில் செயல்படும் தீவிரவாத முகாம்களை குறிவைத்துதான் தாக்குதல் நடத்தப்பட்டதாக பாகிஸ்தான் கூறியுள்ளது. இந்த தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டதாகவும் பாகிஸ்தான் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தான்யா ஹேமந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 21-18 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் இஷிகா ஜெய்ஸ்வாலை வென்றார். புகெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்திகா தாக்கர், சோனாலி சிங் இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உஸ்பெகிஸ்தான் கோப்பைக்கான செஸ் போட்டியின் 3வது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி முதலிடத்தில் உள்ளார். பிரேசிலின் சா ஜோஸில் நடைபெற்று வரும் சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரிஷா கோயல் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பர்னீத் கவுர் மற்றும் குஷால் தலால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் பர்னீத் கவுர் 143-142 என்ற புள்ளிக்கணக்கில் அமெரிக்காவின் சிட்னியை வென்றார். குஷால் தலால் 2வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ரிஷப் யாதவை வென்றார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியாவின் ஹர்திக் பாண்டியா காயம் காரணமாக பங்கேற்க மாட்டார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகமதாபாத் மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நேரடி அந்நிய முதலீடு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தான்யா ஹேமந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.